லிரிக்ஸ் ரோஜா சொல்லுங்க. ரோஜா அவ்வளவுதான். இன்னும் ரோஜா, ரெண்டு ரோஜா. ரோஜா இன்னும் ரெண்டு ரோஜா. ரோஜா ரோஜா முடிஞ்சிச்சு, பாட்டு முடிஞ்சிச்சு. நானும் எல்லாரும் சினிமா கூட ஒரு வரி பாடினேன். இந்த ரோஜா பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, நாங்கள் சலிசெட்டிப்பட்டி போயிருந்தோம். அப்போ பிள்ளைகள் எல்லாம் இவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நாங்கள் ஊருக்கு அருப்புக்கோட்டை கிட்ட போயிட்டோம். அப்போ சொன்னா அவன் ரோஜா ரோஜான்னுக்கிட்டு இருக்கான். அவர் வாயில வந்த ரோஜா தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கருமாறி கொண்டு வந்து வெளில கொடுத்துருக்கான். அவன் எவ்வளவு கஷ்டம் மனசுக்குள்ள இருந்தாலும் எங்ககிட்ட காட்ட மாட்டானே. அது அன்னதானத்துக்கு கஞ்சி கொடுப்பாங்க, நோய் கஞ்சி. காலையில கஞ்சி, அந்த கஞ்சியில புழுலாம் இருக்கும். அந்த கஞ்சி தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். வீட்டில் அந்த புழுலத்தை போட்டு சாப்பிடுவோம். படாத பாடுபட்டாங்க ரொம்ப. அப்பா சப்போர்ட் இல்லை. அதாவது கெட்ட வழியில சம்பாதிக்கிறது தங்காது இல்லையா, அது அப்படியே போச்சு. ஒரு சினிமாவில் நடக்கிற மாதிரி எங்க வீட்டுக்காரர் ஒரு 6 மாசம் வாடகை இல்லாம ஹவுஸ் ஓனர் வந்து எங்க வீட்டுக்கு வந்து பூட்டு போட்டு நாங்கள் வெளியே போயிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேல ஒரு பூட்டு போட்டு போட்டுட்டாங்க. வாடகை கொடுத்தா நீங்க வீடு தானே உள்ள போவாங்க. ஆமா ஆமா. அந்த டைம் எப்படி வெயிட் குறைச்சாரு? நான் ரொம்ப பிளஸ்ட். என்னை சுத்தி ஒரே தேவதைகள் தான். எங்க அம்மா, என் தங்கச்சிங்க, என் ஒய்ஃபு, என் குழந்தைங்க. உனக்கே ஒரு தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அம்மாவா 2 பசங்க 2 பெண் குழந்தைகளை வந்து 3 பெண் குழந்தைங்க, 3 பெண் குழந்தைகளை பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கரை சேர்க்கணும். இவங்க நம்ம என்ன படாத பாடுபட்டாங்க ரொம்ப. அப்பா சப்போர்ட் இல்லை. அப்பா அவரோட வாழ்க்கையை வந்து ஜாலியாக ராஜமசித்து இருந்தாரு. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க உடல்நிலை முடியாத நேரத்தில் கூட கல்யாணத்துக்கு புரோக்கர் வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அம்மா கருமாரி அம்மன் வந்து கல்யாண வேலை எனக்கு திருவிழா. அந்த காசையும் தலைவர் வந்து காலை மேலே போட்டு எடுத்து போயிடுவாரு எங்க அப்பா. ஸோ வேற என்கிட்ட தான் கொடுத்துக்கிட்டு நான் காசை கச்சேரிக்கு போயிட்டு வந்து. இவர் இந்த கிளப்புக்கு போகிற பழக்கம் அவருக்கு. அவரே மொத்தமாக வச்சுருந்தாரு. 2 கிளப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. வச்சு நல்லா சம்பாரிச்சாரு. அப்புறம் எல்லாத்தையும் அதிலே தான் விட்டாங்க. அது போச்சு அவருக்கு. படத்துல வந்து ராஜ் இருந்தாங்க. அவரு எந்த அதாவது கெட்ட வழியில சம்பாதிக்கிறது தங்காது இல்லையா, அது அப்படியே போச்சு. அது இவன் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு இவன் கடவுளுக்காக கடவுள் முன்னால கஷ்டப்பட்டு சத்தியத்துக்காக சம்பாரிச்சுட்டு வர்ற காசை என்கிட்ட கொடுப்பான் என் பிள்ளை. சந்தோஷமா வாங்கி பீரோவில் வைப்பேன். மாதிரி குடும்பாரு. கொடுக்கலைன்னா பிரச்சனை பெருசாயிரும். சரி கொடுத்துருவேன். நான் உங்ககிட்ட எங்கம்மா காசு வாடகை கொடுக்கணும்லம்மா, எங்கம்மா அப்பா வாங்கிட்டு போயிட்டாராம்ப. வீட்டில் ஒரே கத்துன்னு கத்துவான். பிள்ளைகளும் சேர்ந்து கத்துவோம். நீங்கள் எதுக்கா நீ எதுக்குடா அம்மா கிட்ட கொடுக்குற, அம்மாட்ட தான் அவர் அடிச்சு பிடிங்கிட்டு போயிடுறாருல, எதுக்கு கொடுக்குற அப்படின்ட்டு. ஒரு சினிமாவில் நடக்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 6 மாசம் வாடகை இல்லாம ஹவுஸ் ஓனர் வந்து எங்க வீட்டுக்கு வந்து பூட்டு போட்டு நாங்கள் வெளியே போயிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேல ஒரு பூட்டு போட்டு போட்டுட்டாங்க. வாடகை கொடுத்தா நீங்க வீடு தானே உள்ள போவாங்க. அப்புறமா போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு ஃப்ரெண்டோட அம்மா தான் 10,000 ரூபா ஒரு ஃப்ரெண்ட். அப்புறமா நான் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி அந்த வாடகைலாம் அடைச்சிட்டோம். கொஞ்ச நாள்ல ரெடி பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணோம். அதுக்கப்புறம் நான் தரல காசு, வீட்டில் நானே பார்த்துக்கிறேன். அதுலேருந்து அவன் பார்த்துக்கிட்டான். நான் அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அம்மன் பெருசா ஒன்றும் வா, நம்ம குடும்பம் கஷ்டப்படுது, நீ என் கூட வாமான்னு கெஞ்சி கூப்பிட்டான். நான் வரமாட்டேன். எத்ராஜ் காலேஜில் சேர்த்து விட்டார் அவங்க அப்பா. பொண்ணை படிக்க வைக்கிறதெல்லாம் அவங்க அப்பா அதில் ரொம்ப பயங்கரமாக இருப்பார். நம்ம பிள்ளை நல்லா எஜுகேட். ஏன்னா அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணே வந்து ஞானசேகர், அவர் வந்து டிஎஸ்பி, அவங்க அண்ணே எஸ்ஐ, இவரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட். எங்கள் அப்பா வழியில் வந்து எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இவனை வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா, இவனை ஒரு ஐஎப்எஸ் ஆக்கணும், ஐபிஎஸ்ஸாக படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரே வெறியில் இருந்தார். ஆனால் என் தம்பி எல்லாம் எங்கள் சொந்தத்தில் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை அவன் ஐபிஎஸ் ஆகிறானோ இல்லையா, ஐஎப்எஸ் ஆகணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஃப் அப்படின்னு நான் எங்களுக்குள்ளே இப்படி ஒரு இது போட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் தினம் சண்டை எங்கள் அப்பாவுக்கு எனக்கும். நான் அவனை ஐபிஎஸ் ஆக்கணும், வாட்ட சாட்டமாக இருக்கிறான் பையன், அவனை நான் ஒரு பிள்ளையவாது நான் பார்க்கணும்
பார்க்கணும்னு சொல்கிறேன், நீ இந்த மாதிரி அவன் இஷ்டத்துக்கு கச்சேரிக்கு போகிறான்ட்டு கிளம்பிட்டானா அப்படிம்பார். இப்படியே பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக ஐஎஃப்எஸ்க்கும் போகலை, ஐபிஎஸ்க்கும் போகலை, கச்சேரிக்கு அவன் பாட்டு போக ஆரம்பிச்சான். அவன் உன் வேலையை நீ பாரு, நீயாச்சும் உன் பிள்ளையாச்சுன்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இவன் தானே குடும்பத்தை பார்த்தாகணும், வேறு யார் பாப்பா? எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் புதுசா குடும்பத்தை 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான்ப்பா. கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் பிள்ளைகளை. எங்கள் தேவியை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அது கூட எங்கள் வீட்டுக்காரி இருந்து பொறுப்பாக பொண்ணுக்கு போட வேண்டிய நகைகளை சேர்த்து பிறக்கி கொடுப்போம் செய்வோம், அது கூட செய்யலை. அதுவும் இல்லாமல் போய் சமுதாய வீட்லேயும் உட்காந்து தங்கச்சி மகனுக்கு தான் கொடுத்தாரு. தங்கச்சி வீட்லேயே போய் உட்காந்துக்கிட்டாரு பொண்ணை கொடுக்கறதுக்கு முதையே. அப்புறம் நகையெல்லாம் வாங்கி எல்லாம் வச்ச பிறகு கூட நகையை எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சுட்டாரு. மிச்சமெல்லாம் 2 தங்கச்சி அவன் தான் கல்யாணம் பண்ணான், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான், அவனுக்கு கல்யாணம் பண்ணது எல்லாமே கடவுள் அதுமா கருமாரி தாயை அவன் சம்பாரித்து அவன் கையை ஊனிதான் இது வரைக்கும் என் காலம், என் பிள்ளைகளுக்கு பிரசவம் 3 அந்த பெரிய பொண்ணுக்கு கல்யாணத்துலேருந்து வளகாப்புலேருந்து பிரசவம் வரைக்கும் சின்ன பொண்ணு எல்லா கதையும். ஆமாம், எல்லாம் அவன் தான் பார்த்தான். பார்த்தது நீங்க சிரிக்கிறீங்க ப்ரோ. பாக்குற பசங்க இல்ல இந்த காலத்துல யார் பாப்பாங்க? ஆனா என் மருமகளும் அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு. நம்ம வீட்டுக்கார் குடும்பம் பெருசா இருக்குன்னு கூட எப்போ நாங்க வாடகை வீட்டுல சொன்னோம் தெரியுமா? வாடகை வீட்டுல இருக்கும்போது அந்த 10 ரூபா வாங்கிட்டு சொல்லுவாங்க தெரியுமா அம்மா? நான் இங்கேருந்து மங்களபுரம் போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட ட்ரம்மர் சசி கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்பென்சர் பிளாஸா போவேன் அந்த பஸ் காசுக்கு. அங்கே போயிட்டு நித்யா என் ஒய்ஃப் அங்கே இருப்பாங்க. அவங்க காலேஜ்லேருந்து வெளியே ஓடி வந்து ஒரு 100 ரூபாய் கையில் கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த காசு எடுத்து வந்து கொடுப்பேன், உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லலாம், அப்பெல்லாம் தெரியாது. இந்த காசு எங்கேருந்து வருதுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம எங்க குடும்பம் வந்து பெரிய குடும்பம் தெரிஞ்சு அது சம்மதிச்சு வந்து கல்யாணம் பண்ணணும்ல. சொல்லுங்க, எந்த பொண்ணு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கும்? என் பொண்ணு தங்கமான பொண்ணு. நானே கேட்கலான்னு இருந்தேன், அவங்களுடைய காதலுக்கு எப்படி நீங்க அப்ரூவல் கொடுத்தீங்க? பத்திரிக்கை கொண்டு போய் நான் ஜாதகம் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. இவன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டான். பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு ஒரு நாள். வந்து நான் தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற விஷயத்த என் பொண்ணுங்க சொல்ல ஆரம்பிச்சிச்சு என்கிட்ட. இது வந்தோடனே காலில் விழுந்துருச்சு. என்னடா இது இந்த பொண்ணு இப்படி, அவங்க தம்பியை கூட வந்துருந்துச்சு. அப்புறம் இதுதான் கட்டிக்க போகிறா வைக்கிறா அப்படிங்கவும். இந்த ரோஜா பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் சலிசெட்டிப்பட்டி போயிருந்தோம். அப்போது பிள்ளைகளெல்லாம் இவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நாங்கள் ஊருக்கு அருப்புக்கோட்டைக்கிட்ட போயிட்டோம். அப்போ சொல்ல அவன் ரோஜான்னுக்கிட்டு இருக்கான். அவர் வாயில் வந்த ரோஜா தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கருமாறி கொண்டு வந்து வெளில கொடுத்துருக்கான். ரோஜா பாட்டை ஒரு பாட்டை தான் பாடினேன். ஆனால் எங்கள் அப்பா தான் வந்து நான் என் ஒய்ஃப் நித்யா வந்து கனெக்ட் பண்ணிட்டு அவன் எங்க ரோஜா சுற்றி இருக்கிறான். அவன் ரோஜா பாட்டு தான் அப்பப்பா ரோஜா சுற்றி இருக்கிறான். இப்போ அது தெய்வமே அந்த கருமாரியே அந்த ரோஜா அந்த பாட்டை பிடிச்சி அதுலயே கொண்டு வந்து இன்னைக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து கடவுள் சேர்த்திருக்குன்னா அப்ப இனிமேல அது ரோஜா பாட்டு 2 பேர் இந்த மாதிரி வேலையை பண்றாங்க. எங்க அப்பாவும் இதே டைலாக் சொல்றாரா, அவன் எங்க ரோஜா சுத்தி இருக்கிறான்னு. எங்க மாமனார் வந்து பேப்பர்ல வந்துச்சு இந்த ரோஜா பாடலை இசைக்குழுவில் இவர் பாடினதா இல்ல தெரியாத சிறப்பா பாட சொன்னா அந்த பேப்பரை சுத்திட்டு அவரு அப்பா எங்க அப்பாவும் கொடுத்தாரு. அங்க கச்சேரியில இருக்கவங்க கிட்ட இந்த பையனோட வார்த்தை இவங்க எல்லாரும் தெரியணும்னு சொல்லி எல்லார்ட்டையும் பேப்பர் எடுத்து காட்டினாரு. மகன் பாடிட்டான் பீச்சில். அப்போ எம்ஜிஆர் மீட்டிங்னு சொன்னா இவர் ஓடுவாரு. எனக்கு கட்சி வெறி இல்லையா இவருக்கு? அப்போ யாரோ லீனோவோ ஒருத்தர் வந்து அவர் வந்து நல்லா ஒரிஜினலா பாடுற மாதிரியே இருக்கு, என்ன ரேடியோ கடியோ வச்சிட்டாங்களா அவரும் சொன்னாரா. அப்போ இவர் மீட்டிங்ல அங்க இருக்கிறார்ல, அது மறுநாள் இந்த பேப்பருக்காகவே அங்கே போய் நிற்காரு. ஏன்னா மகன் கச்சேரியில் பாடினா சாதக கச்சேரியில் பாடிக்கிட்டு இருந்தானே அப்படின்னு அங்கே நாங்கள் இவர் காட்டிக்க மாட்டார். மகன் கச்சேரியில் பாடுறதெல்லாம் வைக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார். மீட்டிங் முடிஞ்ச உடனே இவர் வந்துடுவார். அப்போ இந்த பேப்பரை காலையில் கான்சிலை முன்னால் வாங்கி பார்த்துட்டு வந்து என்கிட்ட பாத்தியா மாதிரி உன் மகன் நேற்று பீச்சில் பாடின பாட்டு ரோஜா பாட்டு பக்காவா எப்படியா பாடியிருக்கான் பாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு பெரிய ஆள், அவர் சொல்கிறாரு அப்படின்னு பேப்பரை கொண்டு வந்து என்கிட்ட காட்டினார். நல்லா இருக்குமா? உங்க புள்ள வந்து ரொம்ப வீட்டுல சந்தோஷமா இருந்த நாள் என்ன நாள்? ரொம்ப அப்பா இது நான் பண்ணிட்டேன் ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த மாதிரி சந்தோஷப்பட்ட நாள் இருக்கா? காமிச்சு பாரு வீட்டுல. அவன் எவ்வளவு கஷ்டம் மனசுக்குள்ள இருந்தாலும் எங்ககிட்ட காட்ட மாட்டானே.
சந்தோஷம் இருந்தாலுமா? சந்தோஷம் இருந்தால் இப்படியே கூட அவன் எப்போவுமே அவன் தங்கச்சிங்களை ஒரு நல்ல நாள்னு சொன்னாலும் சரி, அவனுக்கா மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சுன்னா என் பொண்ணுங்களை கூப்பிடுவான், கார் வாடகைக்கு எடுப்பான், காரை பிடிப்பான், கூட்டு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போயிடுவான், கூட்டு போய் நல்லா சாப்பிட வச்சு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிடுங்கம்மா. அவனுக்கு எப்போவுமே அங்கே மருமகளையும் கூப்பிட்டுக்குருவாங்க. மருமக வரதுக்கு போதே தங்கச்சிங்களை ஹோட்டலுக்கு கூட்டு போய் நல்லா சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக அக்காவையும் கூட்டுக்குருவான், அக்கா பிள்ளைகளையும் கூட்டுக்குருவான். அவங்க கூட தான் ஜாலியாக இருப்பான். அவங்க அக்கா பசங்க தான் அவங்க கூட வளர்ந்தோட என் கூட தான் அதிகமாக வளர்ந்தாங்க. ஆமாம், அந்த பொண்ணுங்களை எங்கள் வீட்டில் தான் என் பேத்திங்கெல்லாம் வளர்ந்ததே. அது மாதிரி ஜாலியாக இருப்பான். அக்கான்னா உயிர் அவனுக்கு. என்னை தங்கச்சிங்க எல்லாருமே 3 பேருமே அவன் மேலே பாசமாக தான் இருப்பாங்க. ஏதாவது ஒன்றா டேய் போகலாமா, போகலாம் அப்படின்னு. கார் வாங்கினா காரை நீ தான் ஓட்டி நான் கச்சேரி போயிட்டு வரும்போது என்னை கொண்டு கூப்பிட்டு வரணும்னு தங்கச்சிட்ட ஆர்டர் போடுவான். அந்த பொண்ணு வந்து இவனை காரை ஓட்ட கற்றுக்கிச்சோ கற்றுக்கலையே பயந்து பேரில் ஒரு நாய்க்குட்டி சாவிச்சிட்டா ஓடி கூட்டிகிட்டு வந்தா. அப்போ கார் வாங்கிட்டான். அப்படியே சந்தோஷமா இருந்தா எங்கள் வீட்டில் ஜாலியாக தான் இருப்பான். அவன் கஷ்டங்கிறது எப்பன்னா நாங்கள் லட்சுமி அம்மன் கோயில் வீட்டில் வாடகைக்கு இருந்தோம் பார்த்தீங்களா, அப்போதான் ரொம்ப கஷ்டம். அப்போ கூட எல்லாம் நான் சொல்லல, தட்ஸ் a process. கோயிலில் வந்து மத்தியானம் அன்னதான சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட டைம். அன்னதானத்துக்கு கஞ்சி கொடுப்பாங்க, நொய் கஞ்சி. காலையில் கஞ்சி, அந்த கஞ்சியில் புழுலாம் இருக்கும். அந்த கஞ்சி தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம், வீட்டில் அந்த புழுலத்தை போட்டு சாப்பிடுவோம். அந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வந்துருவாங்க. அந்த சாப்பிட்டுப்போம். தூக்குவாளி நிறைய லட்சுமி கோயிலில் வெள்ளிக்கிழமை எலுமிச்சம்பழம் சாதம், தக்காளி சாதம்லாம் போடுவாங்க, பிரிஞ்சி எல்லாம் போய் தூக்க எடுத்துட்டு வந்துருவோம். இன்னைக்கு என்ன மெனு தெரியலையே அப்படின்னு நம்ம போவோம். அதே போல முனையில கல்யாண மண்டபம் இருக்கும், கன்சாமி மண்டபம் இல்ல, எவ்ரிடே சாயந்தரம் விருந்து கல்யாணம் மாப்பிள்ளைக்காரர் பொண்ணுட்டுக்காரர் நானே எங்க தான் லக்கிஸ்டுங்க. ஆனா இவங்க அப்பாவுக்கு தெரியாது இதெல்லாம். இந்த மாதிரி பிள்ளைய சத்திரத்துல சாப்பிடுறது, சாப்பாடு லட்சுமி கோயில வாங்கிட்டு வர்றது வைக்கிறதுலாம் இவங்க அப்பா. கொஞ்ச நாள்ல லட்சுமி அம்மன் கோயிலுக்கு அரங்காவல தலைவராயிட்டார் இவரு. அவர் இவனையே கச்சேரியில் இவருக்கு உங்க அப்பா டிஎம்கே ஜெயலலிதா ஆட்சியில் வந்து இவங்க அப்பாவை வந்து 5 பேருக்கு பெரிய ஆளாக அரங்காவல தலைவராக போட்டாங்க. பெரிய எங்கள் சொந்த வீட்டில் இருக்கும்போது பெரிய கருமாரியம்மா போஸ்ட்டை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் ஒட்ட வச்சுருந்தாங்க. எங்களுக்கு சொத்து வேணாம் சுகம் வேணாம், என் அம்மா கொண்டு வந்து வாசலில் நம்ம காம்பவுண்டில் ஒட்ட வச்சுட்டாங்க. அப்படி ஒட்ட வச்சுருந்தாங்க. அப்புறம் 5 பேருக்கு தலைவராக இவர் அரங்காவலராக அங்கே தான் வேலை இருந்தார் கோயில் லட்சுமி அம்மன் கோயிலில். அதுக்கு தான் நாங்கள் கோயிலில் சாப்பாடு வாங்குறது வைக்கிறதுலாம். ஏன்னா அவர் பார்த்துட்டாருன்னா நம்ம வீட்டுக்காருக்கு மதிப்பு கம்மியாயிரும்ல. அதுக்கு தகுந்த கடவுளை வழியை காட்டினார். இவன் கையில் வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இத்தனை நாளாக அவங்க பிள்ளைகிட்ட ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்லணும், நான் எதுவுமே வெளியே காமிச்சிக்கிறது இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதாவது விஷயம் இருக்கா? நிறைய வச்சிருப்பாங்களே, ஏதாவது நீங்க இப்ப சொல்லலாம் நீங்க உங்க பிள்ளைகிட்ட. நான் என்னப்பா சொல்ல, எனக்கு நெஞ்சில எதையும் மறைக்கவும் தெரியாது. அவன் தான் எதையா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். அவன் எதையும் சொல்ல மாட்டான். நான் எதுவும் அவன்கிட்ட மறைச்சது கிடையாது. என்ன நான் என்ன என் பிள்ளை எனக்கு மறைக்கிறது இல்லம்மா, ஏதோ கேட்கறதுக்கோ சொல்றதுக்கோ. நீங்க வந்து உள்ள வச்சிருக்கலாம் என் பிள்ளை இதெல்லாம் இதெல்லாம் நீங்க அங்க அண்ணனை கேட்டீங்கன்னா அவர் நிறைய வச்சிருப்பாரு. அப்படியா? என் பிள்ளை எனக்கு பர்த்டேனா கேக் வெட்டுவான், புடவை எடுத்து கொடுப்பான், என் மருமகளும் புடவை எடுத்து வந்து கொடுப்போம். அதெல்லாம் எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. இவங்க அவங்க நாள்ல இருந்து எங்க இறந்ததுல இருந்து இது வரைக்கும் அவன் தான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்ன வரைக்கும் வாடகை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா எனக்கு. நான் அங்கே குளத்தூரில் இருக்கும்போதும் எனக்கு வீட்டு வாடகை அவன் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அங்கே கொடுக்குற வாடகையே இங்கே கொடுத்துக்கலாமா, நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் வாடகை தரல. நான் வந்துட்டேன். அது நமக்கு தெரியாதுல்ல, அது நமக்கு எப்படி தெரியும்? வாடகை கொடுத்துருக்கு. ஏன்னா ரொம்ப ஓவரா கெத்து காட்டுவாங்க. வாடகைலாம் கொடுக்குறோம்மா, வாடகை கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாத்துக்கிறேன். நான் கொடுக்கறது இல்லை. நீங்க அம்மாக்கு ஏதாவது சொல்லணும்னு இருக்கா? மம்மிக்கா நான் கொஞ்சம் டெய்லி காலைல வாக்கிங் போங்க, சாயந்தரமா வாக்கிங் போங்க, அவ்வளவுதான். ஓகே. அவர் சத்யன் ப்ரோ அதிகமா விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு என்ன? அவன் என்ன குழம்பு வச்சாலும் நல்லா கறி குழம்பு வச்சா நல்லா சாப்பிடுவான், கரோட்டு குழம்பு வச்சா நல்லா சாப்பிடுவான். அவன் பார்க்க மாட்டான். கரோட்டு குழம்புலாம் வச்சா
டயட்லாம் பார்க்கவே மாட்டேன். நீங்க வேற பாத யாத்திரைக்கு மாலை போட்டிருக்கும் போது விரதமா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல நைட்ல குழம்பு சோறு மிச்சம் இருச்சா நைட்ல இருந்து மாலையை போட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சொல்றீங்க சாப்பாடு உங்களையா செய்ய சொன்னது? ஆமா வீட்டுல அவர் மட்டும் மாலை போட்டுருக்கணுமா? நியாயமா இருக்கு. அவன் மாலை போட்டுக்கும்போது நாங்க கவிச்செல்லாம் செய்ய மாட்டோம். இருக்கிற கார குழம்பு சாம்பாரை கூட மத்தியானம் ஒரு வேளை நல்லா சாப்பிடணும் விரதம் இருக்கும்போது. சாப்பிட்டு காலி பண்ணி இருக்கணும். சாப்பாட்டுல அவன் நல்லா சாப்பிடுவான்ப்பா. நல்லா வாய்க்கு ருசியா இருந்தா நல்லா சாப்பிடுவான். சாப்பாடு மட்டும்தான், வேற எதுவும் நாங்க எங்க போறது, நாங்க பழம் காய்கறி அது வேற எதுவும் எங்க வீட்டுல பார்க்க முடியாது. எங்க சுச்சுவேஷன் அந்த பூமியில விளையிற நெல்லு தான், சாப்பாடு காய்கறி நல்லா சாப்பிடுவான். இப்ப அது மட்டும் தான் சாப்பிடுறதே இல்லை. இப்ப சுத்தமா அந்த சாப்பாடே இல்லாம இருக்கான். ஏன் வேலைன்னா இல்ல Diet. அந்த ஊடல பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வெயிட் போட்டாங்க. அந்த டைம் எப்படி வெயிட்ட குறைச்சாரு அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். எவ்வளவு சொன்னாங்க சாப்பிடவே மாட்டேன்னு திட்டினே இருப்பாங்க. இப்ப கூட திட்டுவாங்க. சாப்பிடவே மாட்டாப்பா. அப்படியா? சரி, எனக்கு தெரிஞ்சு எந்த பாட்டு இப்போ அவருக்கு வைரல் ஆச்சோ அந்த பாட்டை அம்மா பாடினாங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும். ரோஜா ரோஜா பாட்டு எனக்கு தெரியாதே. அப்ப பாடுங்க. இப்ப இந்த வயர்ல எடுப்பாரு. ரோஜா ரோஜா அது தெரியாது. லிரிக்ஸ் ரோஜா சொல்லுங்க. ரோஜா அவ்வளவுதான். இன்னும் ரோஜா, ரெண்டு ரோஜா. ரோஜா இன்னும் ரெண்டு ரோஜா. ரோஜா ரோஜா முடிஞ்சிச்சு, பாட்டு முடிஞ்சிச்சு. ஆண்ட பின்னே அதுக்கு எனக்கு தெரியாது. மொத்தம் 8 ரோஜாமா? ஒரு ரோஜா எங்களுக்கு தெரிஞ்சது, மித்த 7 இல்ல ரோஜா. அந்த ரோஜா பாட சொன்னியா நீங்க வேற? ஆனா எத்தனை இடத்துல அவன் பாடியிருக்கான். இப்ப கூட கோமதி அம்மன் கோயில்ல சங்கரன் கோயில்ல கச்சேரி முதல் திருவிழாவுக்கும் அவன் தான் பாடினான். ஸ்ரீலங்காவுக்கெல்லாம் பி சுஷிலாமா சவுந்தரராஜனை வச்சு டேப் ரெக்கார்ட் வீட்லயே ரெக்கார்டிங் இந்த மாதிரி ரெக்கார்டிங் தேட்டர் வச்சு எல்லாரையும் பாட வச்சான் அந்த ரெக்கார்டிங்ல. அதுல இப்போ எல்லாரும் சரியுமா பாடிட்டு போன பாட்டுலயே ஒரே ஒரு வரி அவங்க பாடினது அவனுக்கு பிடிக்கலன்னு என்னை வந்து பாட மருத்துவச்சி மனசு பிடிக்கலன்னு இல்ல, அவங்களுக்கு அந்த ரேஞ்ச் செட் ஆகலன்னு என்ன வந்து பாட சொன்னான். நானும் எல்லாரும் சினிமா கூட ஒரு பாட்டு ஒரு வரி பாடினேன். அப்படியா? அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அவங்க, அப்புறம் இந்த இன்னும் யாரெல்லாம் வந்தாங்களப்பா, நிறைய பேர் டிஎல் மகராஜன் சார் எல்லாருமே. அப்போ சிவன் பாட்டில் தச்சுரூபமாக சிவனே வந்தா மாதிரி இருக்கும். அவனை பார்த்தாலே அப்போ சிவன் மாதிரி இருக்கும் போல. சாம்பல் கலரில் அரைக்கால் டவுசர் போட்டிருப்பான், சாம்பல் கலர் பனியன் போட்டிருப்பான், தலைமுடி வேற நிறையா இருக்குமா. சாப்பிடுவானோ சாப்பிட மாட்டானோ தெரியாது, மாடியிலேருந்து இப்படி எட்டி பார்ப்பான், சிவன் மாதிரியே இருப்பான். சிவன் பாட்டே 2-3 பாட்டு கங்கை கொட்டம். இவரு இப்ப பாடினாங்க பாருங்க. யாரு மகாதேவன் யார் அவர் பாடினது? இல்லப்பா சிவன் பாட்டு பாடினது எஸ்பி சாரா? அங்க போய் பாடினார் சங்கர் மகாதேவன். பாம்பேல பாடினாரு. அங்க ரெக்கார்டிங் அங்க பாடினாங்க. பி சுஷிலாமாவும் எல்லாம் இவர் சவுந்தரராஜனை கார்ல கூட்டிட்டு போய் விஜய் பிரகாஷ் பாடினாரு. அது சொல்லுங்களா? விஜய் பிரகாஷ் மது பாலகிருஷ்ணன் எல்லாரும் வீட்டுக்கு எனக்கு யாருன்னு தெரியும். எல்லாரும் வருவாங்க, நேரம் மேலே போயிடுவாங்க. எல்லாரும் சரி மட்டும்தான் என்கிட்ட உட்காந்து நீங்க சமைக்கிறத நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன்னு. நான் அதுக்கு பிறகு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பாடு ஆக்கி அவங்களுக்கு சாப்பாடு போட்டோம். அவங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீமை ஊட்டி விட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சத்யன் வீட்டுக்கு வந்தது. அவங்க மட்டும்தான் நான் பேசினேன், மற்ற நிறைய பேர் வந்தாங்க. இந்த ப்ரோ நீங்க அம்மா சமையல்ல அம்மா சமையல்னா இப்ப பசங்களுக்கு எல்லாரும் ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு பிடிச்ச சமையல் என்ன? அம்மா எது பண்ணாலும் சூப்பரா இருக்குங்க. அவர் கூட்டாஞ்சோறுலாம் பண்ணுவாங்க. இருக்கிற எல்லா காயும் ஒன்றா போட்டு குக்கரை வேக வச்சு கொடுப்பாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மை பெஸ்ட் ஃபேவரட் வந்து அவங்க பண்ணுற கருவாட்டு குழம்பு தான். என்ன டயட்டும் விடுமா, எல்லா டயட்டும் கேன்சல். சொல்லும் போது எனக்கே கருவாடு டெம்பர் ஆகிடுச்சு. எல்லா கருவாடு நெத்திலி கருவாடு மட்டும். கருவாடு நான் நல்லா சாப்பிடுவோமா, அது கூட ஒரு எக் சொல்லும் போது எனக்கு அப்படியே வந்து ஸ்மெல் ஆகுது எனக்கு மைண்ட்ல. ஓகே சாப்பிடுங்க. இப்ப கூட கருவாட்டு குழம்பு இருக்கு. நேத்து செஞ்சது சொல்லவே இல்லையம்மா. செஞ்சதா? வாய் சொல்லவே இல்லை. காலேருந்து பட்னி கிடந்தேன் நானு. இப்ப இன்னுமே பண்ணி இருக்க மாட்டீங்க. ஓகே அம்மா, சத்யன் உங்க புள்ள வந்து இத்தனை காலங்களா உங்களை குடும்பத்தை சுமந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கிறாரு. நீங்க அவருக்கு எனக்கு என் பிள்ளைக்கு இது செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? நான் என்ன சொல்ல, இது அவன் தான் எனக்கு கொடுக்குறான், நான் பிள்ளைங்க தான் என்ன பார்க்குறாங்க. நான் கொடுக்குற கையில் இல்லையே நிலைமையில. முத்த குத்தி என்ன வெத்த ஐயா, அது போதும் எங்களுக்கு இது போதும்.
பிள்ளைங்க கொடுத்தா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் கொடுக்குற நிலைமையில இல்ல. நீங்க கொடுத்ததுதான் இப்ப வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம கடவுள் அவ அம் காப்பாத்துற இறையா அம்மா குழந்தைய. குடுக்குறது காசு பணத்தை தாண்டி அன்பு. அது யார் தர போறாங்க? அதுதான் நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் அவர் பாருங்க இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா இவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது நீங்க தான். எங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லேடி நான் பார்த்தே கிடையாது. ஏன்? அவ்வளோ ஸ்ட்ரகிள்லேயும் போயிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து அப்படியே ஆப்போசிட் எனர்ஜி கொடுத்துருப்பாரு. இவங்க வந்து அதெல்லாம் தட்டிட்டு பசங்களுக்காக ஓடிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப பிளஸ்ட். என்னை சுற்றி ஒரே தேவதைகள் தான். எங்கள் அம்மா, என் தங்கச்சிங்க, என் ஒய்ஃபு, என் குழந்தைங்க எல்லாம் பெண்கள் தான். சுற்றி வேற அன்கண்டிஷனல் லவ் எனக்கு. என் நான் பிள்ளைகளை அப்பெல்லாம் வேற என் பேச்சை கெத்துட்டேம்மா. கேட்டு என் ஒழுக்கமா நல்லா அண்ணனுக்கு மரியாதை கொடுத்தேன். அண்ணன் அப்பாவுக்கு எல்லாருக்கும் அடக்கமான பிள்ளைங்க தான் எனக்கு பேத்திகள் மாறி பேரங்க வைத்தேன். பத்தி. பேரன் பேத்தியெல்லாம் நல்ல பொண்ணுங்க, பாசமான பிள்ளைங்க. ம். பேரன் பிஇ முடிச்சிட்டான், ம். சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறான். ம். பேத்தியும் வேலை செய்கிறா. ம். இன்னொரு பேத்தி கல்யாணம் ஆகி அவளும் மாசமா இருக்கா. என் அக்கா பசங்க அக்கா. ஆ. எல்லாம் என்ன பார்க்க போறாங்க. இந்த மாதிரி என்ன அவ்வளோ வயசு தான் இந்த எனக்கு. சத்யாவுக்கு 2 பொண்ணு, எனக்கு அதான் ஓடிச்சு. என்ன? 2 பொண்ணு, 2 பொண்ணு. ஒரு பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்கிறா இப்பதான். ம். ம். இன்னொரு பொண்ணு எல்லாம் இவ்வளோ பெருசிருப்பா. ஒன்று கருமாரி, ஒன்று செம்பத்தியம்மா. ஆ. ஓகே. ஸோ 2 பொண்ணு, 2 அழகான பொண்ணு தான் என் பேத்திங்க. ரொம்ப நன்றி. என் மக இன்னொரு கடைசி பொண்ணு விக்னேஸ்வரி, சிங்கப்பூர்ல இருக்கு. அதுக்கு 3 குழந்தைங்க, 3 முத்து முத்தா இருக்கான். பெரிய பொண்ணு பிரித்திகா, 2வது ஸ்ருதிகா, 3வது யுகன். 3 முத்து போல இருப்பாங்க பிள்ளைங்க. அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க. இன்னொரு பொண்ணு சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. கோமதியா, நல்லா இல்ல. அவளுக்கு ஒரே பையன். அவங்களும் நல்லா இருக்காங்க எல்லாம். லட்டுமையா இருப்பாங்க குட்டியா. ஆமா. ரொம்ப ரொம்ப நன்றிகள்மா. உங்கள்கிட்ட சத்யன் கூட இன்னைக்கு பேசினது நிறைய விஷயங்கள் இப்போ எனக்கும் வந்து கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் கேட்டுறேன். அதான் ஜீ தமிழுக்கு எனக்கு இவருக்கே தெரியாம என்னை வர வச்சாங்க. எனக்கு நடக்க கூட முடியாது. அந்த கால் வலியோட நான் போனேன். அங்கே அழுதுட்டான் இவன். படிக்க நான் அழுக, அவன் அழுக. அம்மா மேலே ஒரு பாட்டு பாடினான். ஓகே. இப்போ வந்து அம்மாக்காக ஒரு பாட்டு நீங்கள் டெடிகேட் பண்ணலாம், பாடலாம். உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அரறிறாரோ. ரொம்ப நன்றிகள் ப்ரோ. எங்களுக்கு அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிகள். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்டர்வியூவா இருக்கும் இது. ரொம்ப ரொம்ப நன்றிகள் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.